ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? ஊரை சுற்றி சனி வக்கரம், இதே தான் பேச்சு. அது என்ன சார் சனி வக்கரம்? சனி வக்கரமான 9 10 சனி பகவான் வக்கரமானால் என்ன ஆகும்? கெட்டதை செய்பவன் நல்லவனாகிறான். 9 10 நல்லது. அப்போ 11ஆம் இடத்துல இந்த லாபசனி வக்கர சனியாக மாறுகிறார். அப்போது இது ஒரு வகையில் ப்ராப்ளம், ஒரு வகையில் நல்லது. ஒரு வகையில் ப்ராப்ளம் இப்படியே, ஒரு வகையில் லாபத்தை தந்து கொண்டிருந்தவர் திடீர்னு வக்கரமாயிட்டார். அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 11 12 ஒன்றை பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார். நண்பர்களே, எப்போ சனி பகவான் உங்கள் உடம்பை பார்த்துட்டாரோ இனிமேல் உங்களுக்கு கவலை என்பது இல்லை. சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த முறை உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பண்ணுறோம், எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, ஒரு ஃபோக்கஸாக இல்லை, நம்ம நமக்காக நம்ம செலவு பண்ணிக்கிறத விட்டுட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? ஊரை சுற்றி சனி வக்கரம், இதே தான் பேச்சு. அது என்ன சார் சனி வக்கரம்? சனி வக்கரமான என்ன ஆகும்? நண்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி முதல்ல யார் அப்படின்னு பார்க்குறோம். சனி 9 10 பாதகாதிபதி, கெடுதலை மட்டுமே செய்பவன். இந்த ஆள் நல்லதே பண்ணது கிடையாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஏதேனும் ஒரு ப்ராப்ளம். நான் ஒரு தொழில் நல்லா இருக்குது சார், நல்லபடியாக போயிட்டுருக்கு, திடீர்னு எனக்கு அந்த தொழில் என்னை விட்டு போயிடுச்சு, அந்த பிஸ்னஸ் என் கையை விட்டு போயிடுச்சு போன்றவைகள். இப்போது 9 10 சனி பகவான் வக்கரமானால் என்ன ஆகும்? கெட்டதை செய்பவன் நல்லவனாகிறான். 9 10 நல்லது. அப்போ 11ஆம் இடத்துல இந்த லாபசனி வக்கர சனியாக மாறுகிறார். அப்போது இது ஒரு வகையில் ப்ராப்ளம், ஒரு வகையில் நல்லது. ஒரு வகையில் ப்ராப்ளம் இப்படியே, ஒரு வகையில் லாபத்தை தந்து கொண்டிருந்தவர் திடீர்னு வக்கரமாயிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, லாபம் நின்று போய் விட்டதுன்னு வச்சுக்கோங்க. லாபம் நின்று போய்விட்டு, அப்போ என்ன ஆகும்னா, நல்லா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சுங்கிறது தான் இந்த வக்கர சனி ஏற்படுத்துகின்ற ப்ராப்ளம். அதே நேரத்தில் அதாவது ஒரு கம்பெனி ஆர்டர் மாறக்கூடிய நேரம். நான் ஏபிசி கம்பெனியோட நான் ஆர்டர் வச்சுருந்தேன், அந்த கம்பெனியில் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இனிமேல் நான் வேறு ஒரு கம்பெனியில் ஆர்டர் எடுக்க போகிறேன் போன்ற விஷயங்கள் நடக்கும். அதுவும் மாற்ற முடியாது. ஆனால் அது பழைய கம்பெனியோட லாபமான விஷயமாக இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் படாத பாடுபட்டு ப்ரூவ் பண்ணணும். நண்பர்களே, புதுசாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. புதுசாக ஒரு கூகுள் கம்பெனியில் வேலை உங்களுக்கு. சரி, இப்போ என்ன செய்யலாம்? கூகுள் கம்பெனியில் போனோடனே உங்களுக்கு பொண்ணாடை போட்டு மரியாதை பண்ணி மாலையெல்லாம் போட போகிறாங்களா என்ன? கிடையாது. இந்த முதல் 6 மாதம் நீங்கள் எவ்வளோ பெரிய வேலைக்காரங்க, நமக்கு எவ்வளோ நல்லா வேலை தெரியும், நான் கம்ப்யூட்டரில் புலி, நான் யார் தெரியுமா, அக்கௌண்டிங்கில் நான் சிறுத்தை, நான் சொல்கிறேன் இல்லையா, நான் இதில் எக்ஸலில் நான் ஒரு சிங்கம் அப்படிங்கிறத நீங்கள் காட்டணும். ஸோ அப்போ இந்த 6 மாதமாக என்ன செய்யணும்? யூனிட் ஒர்க் ஹார்டு. இந்த டிசம்பர் வரைக்கும் நம்ம கடுமையாக வேலை பார்த்தா மட்டும்தான் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த கம்பெனியில் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் நீங்கள் யாருங்கிறது. இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆனால் புதிய ஜாப் என்பதும் புதிய கம்பெனி என்பதும் கிடைக்கப்பெறும். இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம். நண்பர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் தலைவனுக்குரிய அழகும்பாங்க. தலைவன்னா யாருன்னு நினைக்கிறீங்க? ஹூ இஸ் லீடர் சொல்லுங்கள். ஹூ இஸ் லீடர்? இப்போது டீம்மேட்ஸ்க்கெல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கும் வாய்ப்பு வருகிறது, ஒரு தலைவனுக்கு வாய்ப்பு வருகிறது. டீம்மேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த வாய்ப்பை எடுத்துக்க பயப்படுறாங்க, நம்ம ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. ஆனால் ஒரு தலைவன்னா யார்? அந்த ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாது, மோதி பார்க்கணும். என்ன வேணால் ஆகட்டும், பார்ப்போம், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இதை பண்ணுவேங்கிற தைரியம் இருக்குன்னு நினைக்கிறவன் தான் தலைவர்களாக மாறுகிறார்கள். அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு லீடர்ஷிப் அதிகமாக போகுது. புது டாஸ்க் எடுத்து நான் பண்ணி காட்டுறேன் பார் அப்படின்னு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 11 12 ஒன்றை பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார். நண்பர்களே, எப்போ சனி பகவான் உங்கள் உடம்பை பார்த்துட்டாரோ இனிமேல் உங்களுக்கு கவலை என்பது இல்லை. காரணம் என்ன? உடம்பு பார்த்துட்டா உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள், சோம்பேறித்தனம்லாம் போயிடும். ஜப்பானியர்கள் சொல்லுகிறார்கள் நண்பர்களே, இந்த உடம்பை என்ன சொல்கிறாங்க ஜப்பானியர்கள், யாராவது சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்களாம் ஜப்பானில். ஏன்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறது அந்த ஊரில் வியாதின்னு கருதப்படுது. நம்ம ஊரில் ஜுரம் தலைவலி மாரி என் பையன் 2 நாளாக டல்லாக இருக்கான்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சனி பகவான் உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுது? ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உடம்பில் இருக்கிற ரோகங்கள், என்னடா கால் முடியலன்னா என்ன பண்ணுறது, ஓவர் டைம் பார்த்தா தான் காசு, இந்த மாதம் வாடகை வேறு அதிகமாக்கிட்டான், அந்த மாதிரி உடம்புக்கான தெம்பை உடம்புக்கே கொடுப்பாங்க. என்னுடைய பாலிசி நான் அடிக்கடி சொல்வேன், உடம்பை கேட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். உடம்புக்கு எப்போ தேவையோ அதுவே ரெஸ்ட் எடுத்துக்கும்.
அதே நீங்கள் ஒன்றும் ரெஸ்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம், அதே போய் படுத்துகிறோம். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உடம்பை குரு சனி பார்க்கும்போது உடலை பற்றி மறந்துட்டு வேலை பார்க்கணும். என்னடா வெயிலில் வேறு நேரம் நிற்கிறேன், உடம்பால் முடியலன்னா அதே மயக்கம் போட்டு விழுந்துக்கும், விடுங்க, நோ ப்ராப்ளம். அதை பற்றி யோசிக்காதீங்க. 1ஆம் இடம் கொஞ்சம் முரட்டுத்தனமான பாலிச்சு தான், ஆனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது 1ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது தைரியம் வருகிறது, இறங்கி வேலை செய்யணும். அப்போது 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். புத்திரகாரகன் குரு செய்ய வேண்டிய வேலையை சனி செய்கிறார். நியாயமாக குரு உங்களுக்கு குழந்தை கொடுக்க வேண்டியதை சனி பகவான் அருளாசியாலே குழந்தை கொடுக்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி ரொம்ப நல்ல, நாங்கள் கஷ்டப்படுறோம் சார், ஐவிஎஃப் ஐயுஐயாக பண்ணி பண்ணி வெறுத்து போச்சு சார், என் ஒய்ஃபுக்கு குழந்தைய வேணாங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டேன் சார், நானுமே இப்போ போட வேணாண்டான்னு ஒரு முடிவு வந்துட்டேன் சார், இப்போ நான் என்ன சார் செய்கிறது என்றால் சனி பகவான் பார்த்து அடுத்த செகண்ட் இப்போது ஜூலை 27க்கு அப்புறம் குழந்தை வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் புத்திர பிராப்தி என்பதை சனி தருகிறார். புத்திர பிராப்தி சனி. 5ஆம் இடம் என்பது சொத்து, சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றியை சனி தருகிறார். என் சித்தப்பா தான் சார் முன்னாடி பாதை விடாமல் வச்சுருக்காரு, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த சொத்தை விற்க முடியாமல் இருக்க வில்லங்கம் வருது சார், அந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகி உங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க. அடுத்து சனி பகவான் 8 பார்க்குறார். 8ங்கிறது என்ன? ஆயுசு. 8ங்கிறது உங்களுடைய அசட்ஸு. 8ங்கிறது தாரித்ரியம்னு பேர், வறுமை. இதெல்லாம் சனி பகவான் பாருங்கள், வறுமை தீருகிறது, அசட்ஸ் அதிகமாகிறது, புதுசாக அசட்ஸ் வாங்கணும். நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணும்போது அதை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கணும். அசட்ஸ் வாங்கணும் நம்ம நினைக்கணும். நிறைய பேர் அதையே நினைக்காம இருக்கான். வீடு, காரு, வண்டி, பார்க்கலாம் சார், நம்ம எங்கே சார் அதெல்லாம் வாங்குறது, நம்மளே அந்த முடிவு கொண்டோம்னா இந்த ஜென்மத்தில் நம்ம வாங்க போகிறதில்ல. நான் கண்டிப்பாக வாங்குறேன்னு ஒரு முடிவோடு இறங்கினா மட்டும்தான் அந்த நினப்பு உங்களை அந்த விஷயத்தை உங்கள் பக்கத்தில் கூட்டிகிட்டு வரும். நிறைய பேர் கேட்டு பாருங்கள், இன்னும் வீடே கட்டலை, ரிஷபராசிக்காரங்க இன்னும் வீடு கட்டலை. ஏன் வீடு கட்டலை? வீடு வாங்கணுன்னே நான் நினைக்கவே இல்லையே அப்படிங்கிறது. இது இன்னும் பெரிய பெருமைலாம் ஒன்றும் கிடையாது. வீடு வாங்கணும்னு நம்ம நினைக்கணும், அதுக்காக மெனக்கெடணும். அது நடக்கலை, அது இறைவன் அருள். ஆனால் அதுக்காக மெனக்கெடவாது கெடணும். அப்போ சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த முறை உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பண்ணுறோம், எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, ஒரு ஃபோக்கஸாக இல்லை, நம்ம நமக்காக நம்ம செலவு பண்ணிக்கிறத விட்டுட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தான் நடக்க போகுது. நீங்கள் டாக்டிஸாக, டேலண்ட்டாக, ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க. சொத்து, வீடு போன்றவைகள் வரப்போகிறது. உடம்பை சனி பார்க்கிறார். அப்போ என்னாகும்? நல்ல காலத்திலேயே நம்ம உடம்பு சரியில்லைன்னா 2 நாள் படுக்கணும். சனி உடம்பை பார்க்குறார். அப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா என்னாகும்? நல்லா படுக்க வச்சு சனியை பார்த்து ஒரு 2 நாள் நல்லா ஹோமகுத்தா பற்றி விட்டு ஒரு 3 நாள் லீவ் போட வச்சு இருக்கிற வேலையை பிடிக்கிறவார். தயவுசெய்து உடம்பு மேலே ஜாக்கிரதையாக இருங்க. தீய பழக்கங்கள் இருந்தால் இன்றைக்கே விட்டுருங்க. பார்க்குறது சாதாரண நாள் கிடையாது, பார்க்குறது மிஸ்டர் சனி. பிடிக்காத தயவுசெய்து செய்யாதீங்க. நீங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்கள், நல்லா இருப்பீங்க. மற்றபடி கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.